என் புருஷனுக்கு எனக்கு சண்டை சாமி, அடியா அடிக்கிறாரு சாமி, பாவம் தான் அடி வாங்கியிருக்கு, நீங்கள் முறிச்சு விட்ருங்க சாமி. முறிச்சு விட்றா? நான் என்னமோ முறிக்கிறதுக்கு ரெடியாக கத்திங்க அப்படாம வச்சுட்டு உட்காந்துருக்கிற மாதிரி. இன்னும் பயப்படாத அப்படின்னு கொஞ்சம் மூஞ்சி அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு எல்லாம் உற்சாகமாக சரிங்க சாமி சரிங்க சாமி. அந்த நேரம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும் இல்லை, அப்படிலாம் சொல்லி அனுப்பிட்டேன். அடுத்து ஒரு 10-15 நாள் கழிச்சு, சாமி என்ன சாமி செய்யலாம்? இல்லைம்மா செய்யலாமா போயிட்டு. அப்புறம் இன்னொரு 10 நாள் கழிச்சு, என்ன ஃபாதர் நீங்கள் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க, அவன்கிட்ட ஃபோன் பண்ணியாவது பேசுங்க. சரி கொடுமா, ஃபோன் பண்ணி பேசுகிறேன். அவன் எனக்கு மேலே ஏறிட்டு ஆடுறான், நம்ம மேலே ஏறி தாவி தப்பு டப்புன்னு வச்சு அப்படி இப்படிங்கிறான். இது நம்மளை வச்சுக்க சொல்கிறான் அப்படி. நம்மளால் ஊருக்கு ப்ரோக்ராம் வைக்கவே நமக்கு கஷ்டமாக இருக்குது, இதுகளை வச்சு எங்கே மேய்க்கிறது நம்ம? சரின்ட்டு இந்த மாதிரி இனிமேலாம் அப்படி பேசக்கூடாதுன்னு அவன்கிட்ட பேசிட்டு போறேம்மா பேசியிருக்கேன், அவன் சரியாக வரமாட்டேங்கிறான், இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம். இப்படியே போச்சுங்க ஒரு மாதம். அப்புறம் அந்த பிள்ளைக்கு ஒரு நாள் கோவம் வந்துருச்சு. பையன் வந்து, என்ன சாமி நீங்கள் என்னமோ அப்படி பண்ண இப்படி பண்ணுவீங்க, ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறீங்க, நீங்கள் வெட்டி விட்றீங்களா இல்லையா? அப்படியெல்லாம் சடக்குன்னு செய்ய முடியாமல், எல்லாம் குடும்பம்மா பார்த்துதாம்மா. என்ன பார்த்து சொல்ல? சரி நான் பார்த்துக்கிறேன் போங்க, இனிமேல் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு ஒரு 3-4 மாதம் கழித்து அவங்க அம்மாவை பார்த்தேன். என்னம்மா பொண்ணு நல்லா இருக்கா அப்படின்னு. இருக்கா அவளுக்கு என்ன? என்னம்மா நல்லா இருக்கா இல்லையாம்மா? 3 மாதமாக இருக்கா. மூணு மாதமாவா? என்னம்மா 3 மாதமாக இருக்கா? ஆமாம் வயிற்றில் 3 மாதம். யாருமா? யார்? அவன் தான்